ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நமக்கு நவராத்திரி இல்லையா? அதுக்கு பிரசாதமா ஒரு அடை பண்ணலாமா? அதுக்காக முதல்ல நான் இலை எடுத்திருக்கேன். இலைய வந்து நீங்க கொஞ்சம் அடுப்புல வச்சு வாட்டி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க நெனச்ச மாரியெல்லாம் மடிச்சு எடுக்க வசதியா இருக்கும். கையால எடுக்க முடியாதவங்க பாருங்க, இப்படி கத்தி வச்சு நல்லா மெதுவா இழுத்து எடுத்தீங்கன்னா, நல்லா கிடைக்கும். இப்படியே அடுப்பு மேலே வச்சிங்கன்னா நல்லா வதங்கி வரும். இல்லைன்னா இந்த இந்த கடைசி இடம் அப்படி உடஞ்சி வந்துடும் பாருங்கள், அந்த இடம் உடஞ்சிரும். அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. இனி நம்ம மாவு பிசையலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணி 2 கப்பு தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் 2 துண்டு வெல்லம் போடுறேன். ஏன்னா இந்த மேல் மாவில் கொஞ்சம் இனிப்பு இருந்துச்சுன்னா எல்லோரும் மேல் மாவும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க. இல்லைன்னா கடிச்சிட்டு மிச்சம் வச்சிரும் எங்கள் வீட்டில். அதனால தான் அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில் 2 கப்பு பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். அந்த கொதிக்கிற தண்ணி இதில் ஊற்றி நல்லா ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சி வச்சா ஏதோ ஒன்று வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி நல்லா அமுத்தி அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா தாய் வரும். இனி இதை வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வெல்லம் பாவு காய்ச்சி எடுத்துடலாம். இருக்கட்டும். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 கப்பு தண்ணியும் 1 கப்பு வெல்லமும் போட்டு நல்லா கரைஞ்சி வந்துட்டுருக்குது. அது நல்லா கரைஞ்ச உடனே அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, இறக்கி வச்சிடலாம். இனி அதையே அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், ஒரு 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் தேய்ச்சி விடுறேன். நீங்கள் கீ வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தேங்காய் போடுறதுனால தான் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நல்லா எல்லா பக்கம் தேய்ச்சி விட்டுட்டு இதில் ஒரு ஹீப்டு கப்பு தேங்காய் துருவல் போட்டு நல்லா கிளறி விடுறேன். ஏன் இந்த எண்ணெய் தடவினேன்னா, இல்லைன்னா இந்த சட்டியில் போய் ஒட்டிக்கும். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான். பாருங்கள், நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் அந்த தண்ணி, தேங்காயில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எல்லாம் போனோம்னா நமக்கு அந்த அடை வந்து ஒரு காலையில் செஞ்சது சாயந்தரம் லேட் நைட்டும் கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த நேரம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெள்ளைப்பாகு, அதை இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஊற்றியாச்சு. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், பரவாயில்ல. அது கொஞ்ச நேரம் கிளறினீங்கன்னா சீக்கிரம் வற்றி வந்துடும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. இனி இதிலேயே நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூளும் ஜீரகத்தூளும் போடுறேன். ஜீரகம் நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது போடுவேன். இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காயும் அதே மாதிரி சர்க்கரை போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சது தான். ஜீரகத்தூளும் அதே மாதிரி வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சது போட்டாச்சு. நல்லா எல்லாம் சேர்ந்து கிளறி அந்த தண்ணி வத்துற வரைக்கும் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த மாவு இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு, என்னாச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இன்னொரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா வற்றி வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், மாவு நல்லா இருகலாக வந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஊற்றுனா வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் கரெக்டாக 2 கப்பு தண்ணிக்கு 2 கப்பு மாவு போட்டேன். இதுலேயும் நான் இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா அது போட்டால் அந்த அரிசி மாவுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இப்படி எல்லா மாவும் ஒவ்வொரு உருண்டையாக நமக்கு ஒவ்வொரு அடை எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 உருண்டை வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ வருதோ பார்த்துக்கோங்க. இனி நம்ம அந்த இலையை எடுத்து வச்சு இலையில் இதை நல்லா வச்சு தட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி இலையில் கொஞ்சமாக நெய் தடவுறேன். இது தேங்காய் எண்ணெய் வேணாலும் தடவிக்கலாம், இல்லை இல்லாமையும் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நெய் தடவியிருக்கேன். தடவிட்டு ஒரு உருண்டையை அதில் போட்டு நல்லா அமுத்தி எடுத்துடலாம். நல்லா அமுத்தினோம்னா அந்த விரிசல் விடும்போது அந்த இடம் கொஞ்சம் அழுத்தி அழுத்தி கொடுத்தீங்கன்னா நல்லா வரும். பாருங்கள், இனி அந்த தேங்காய் வெல்லம் அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நல்லா மடித்து எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி இன்னொன்று எடுத்து தேய்ச்சிருக்கேன் பாருங்கள். அப்போ இதுக்கு நம்ம எண்ணெயெல்லாம் ஒன்றும் சேர்க்கலை அடியில். இதுக்கு வந்து நான் கையில் கொஞ்சமாக தண்ணி நனைச்சிட்டு அமுத்தி கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, இந்த உள்ளங்கையை வச்சு அமுத்துனீங்கன்னா அந்த விரலோட அடையாளம் கூட வராது. உள்ளங்கை வச்சு தான் அமுத்துறேன். பாருங்கள், நல்லா அழுத்தி
அமுத்தினோம்னா கரெக்டாக வந்துடும். இனி இதுலேயும் இதே மாதிரி சர்க்கரையும் வெள்ளைப்பாகும் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி மிச்சம் எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் ஒரு இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சிட்ருக்குது. இட்லி தட்டு இப்படி திருப்பி வச்சதுனால இந்த அடை வச்சோம்னா ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் தட்டு வச்சு அது மேலே இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். எங்கள் ஊரில் அடை செம்புன்னு தனியாக விற்கும். அதில் வந்து ஒரு தட்டு வரும். நீங்கள் இடியாப்பம் செய்கிற மாதிரி அதுலேயும் கூட வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். 10 நிமிஷத்தில் நல்லா வேகாது, ஒரு பக்கம் நல்லா வேகும். இனி நீங்கள் இதை எடுத்து வச்சுட்டு திருப்பி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம், மொத்தம் 15 நிமிஷம், அவ்வளோதான். அப்போ நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ திருப்பி வச்சுட்டு திரும்ப மூடி இன்னொரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இதனை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். பார்த்துக்கோங்க, நல்லா அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஆஹா, அப்போ நம்மளோட அடை ரெடி. எல்லாரும் இதே அளவுகளோட செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் புது வீடியோவோட சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.